பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கடந்த நாட்களில் எல்லாம் நம்மளை பாதுகாத்த தேவன் இன்றும் நம்மளை பாதுகாக்க அவர் உண்மையாயிருக்கிறார். இன்று நான் உங்களோடு தேவ வார்த்தையோடு உங்கள் நடுவில் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாதிருங்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா இடத்திலுமே நாம் தாழ்ந்து போகிற ஒரு நிலைமை வருகிறது. எதற்கெடுத்தாலும் நம்மை அலட்டி கொண்டு இருக்கிறது கவலை. பாருங்க, இந்த கவலையிலேயே நம்முடைய வாழ்க்கை பகுதி நாட்களும் முடிந்து போகிறது. என்ன நடக்கும், நாளைக்கு என்ன ஆகும், என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு கவலையே இருக்கிறது. நாளைய குறித்து நாம் அநேக நேரங்களில் நாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்கிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறது. ஆம், நான் உங்களுக்காக ஒரு வேதத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு வேதம் சொல்கிறது, உங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றி வைத்து அதை தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துவோம் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் மற்றவர்களிடத்தில் நாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் நம்மளை கேலி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர நம்முடைய கவலையை மாற்ற ஒரு மனிதனாலும் கூடாத காரியம். நாம் எவ்வளோ நம்பிக்கையா வைத்திருக்கிற, விசுவாசத்தோடு விசுவசிக்கிற நாம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட நம்முடைய கவலையை பற்றி சொன்னா நம் கவலையை அவர்களுக்கு மாற்ற முடியாமல் இருக்கிறது. ஆனா வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றி தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு அவரை தெரியப்படுத்துங்கள். அப்படி என்று தெரியப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறபடியினாலே நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கவலைகளை சொல்லும் பொழுது, நம்மளுடைய காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு அவரோடு அறிக்கை பண்ணும்போது தேவன் நமக்காக அதை மாற்றி வைக்கும்படி தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆம், இன்னைக்கு நாம் இந்த நாளில் நாம் எந்த கவலையா நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கவலைகள் எல்லாம் நீங்க மாற்றி வைத்துட்டு நீங்க சந்தோஷமாக தேவனுடைய சமூகத்தில் அதை ஒப்படைத்து உங்களுடைய பிரயாணங்களில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வேலை காரியங்களில் நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களுடைய பாரங்களை மாற்ற, உங்களுடைய வியாதிகளை மாற்ற, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும்படி உங்களோடு கூட இருப்பார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலையில நம்ம அப்படி செய்வோமா? ஆண்டவர் நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவரிடத்தை நாம் தெரியப்படுத்தி நாம் எல்லா பாரங்களையும் மாற்றி வைத்து அவரோடு சேர்ந்து இருப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். எங்க நல்ல ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆமென், கவலையோடு இருக்கிற காரியங்களை மாற்றி உங்களோடு நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு அறிக்கை பண்ணி நாங்கள் நிம்மதியாக எங்கள் பிரயாணம் போகவும் எங்களுடைய வேலை செய்யவும் உமது பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் செய்தெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உமது நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.